ஹலோ கௌதம் சிட்டி பீப்புள்ஸ், ஐ ஆம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கிட்ஸுக்காக தொடங்கப்பட்ட சேனல் இந்த அளவில் குளோபல் அளவில் இவ்வளோ ரீச் கிடைக்குமா? அதுவும் ஹேஷ்டாக் தேர்டு மோஸ்ட் சப்ஸ்கிரைப்டு யூடியூபரான கோகோமெலனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா கோகோமெலன்கிறது வந்துட்டு ஒரு கிட்ஸுக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க. இந்த சேனல் அப்படி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3D அனிமேஷன் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் கேட்சியான நர்சரி ரைம்ஸ், அண்ட் தென் வந்துட்டு பார்த்துட்டோம்னா 3D கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கான ஸ்டோரிஸ். ஸோ இந்த கோகோமெலன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2006 கொரியன் அமெரிக்கன் அனிமேட்டரான ஜே ஜியான் அப்படிங்கிறவராலையும் அவரோட மனைவியினாலையும், அது மட்டும் இல்லாமல் சின்ன கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கோகோமெலன். கோகோமெலனோட ஸ்டார்டிங் நேம் இது கிடையாது, இது வந்து இதோட தேர்ட் நேம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா செக் கேட், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லேட்டரா ஏபிசி கிட் டிவி அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா லேட்டரா 2018 தான் கோகோமெலனுங்கிற பேரை வைக்கிறாங்க. ஸோ என்னதான் வந்துட்டு அவங்க கிட்ஸுக்காக வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் கூட அவங்க அவ்வளோ பெரிய ஒரு ரீச் ஆகலாம். அந்த டைமில் ஒரு கிரியேட்டருக்கான ஒரு அந்த அங்கீகாரம் கிடைக்கல. 2010 பார்த்துக்கிட்டோம்னா 30 மில்லியன்ஸ் வியூஸ் போனாலும் கிட்டத்தட்ட 1200 சப்ஸ்கிரைபர் தான் அவங்களுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 இயர் கழிச்சு 2016 கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு கிட்டத்தட்ட 1 பில்லியன் வியூஸை ரீச் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா இயர் டு இயர் வந்துட்டு வியூஸும் இன்க்ரீஸ் ஆகுது, சப்ஸ்கிரைப் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஆல்மோஸ்ட் 1 இயர் கழிச்சு 2019 இதுதான் கிட்டத்தட்ட தேர்ட் மோஸ்ட் வியூடான யூடியூப் சேனலா மாறுது. 2019 பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட 67 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்திருக்காங்க. நம்ம இதை கன்வெர்ட் பண்ணல அது வந்து 6.5 கோடி பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைபரா இருக்காங்க. இப்போ நம்ம லைவ்ல பார்த்துக்கிட்டோம்னா 2025 கோகோமெலன் டோட்டல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டோம்னா 199 மில்லியன். அதாவது நம்ம இதை கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 20 கோடி பேர் அவங்கள வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 2020 மூன்பர்க் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து கோகோமெலனை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்துட்டோம்னா கோகோமெலன் குளோபல் லெவல்ல பிராண்டாக ஆரம்பிக்குது. இது வந்துட்டு ஒரு சாதாரண கிட் சேனல் தானே, அதுல இருந்து அவங்களுக்கு அப்படி எவ்வளவு வருமானம் கிடைச்சிட போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தான் கிடையாதுங்க. இவங்களுக்கு வந்துட்டு யூடியூப்ல இருந்து ஆட் ரெவன்யூ மட்டும் இயர்லி வந்து பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட 1000 crores கிடைக்குது. அதர் பிசினஸ் லைக் 3D டாய்ஸ் அண்ட் வந்து பார்த்துட்டோம்னா கிளாத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமிங்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான அதர் மெர்ச்சன்டைஸ் பிசினஸ் மூலியமா வந்து பார்த்துட்டோம்னா டோட்டலா இவங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி வருமானம் வரதா வந்துட்டு நம்மளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கோகோமெலனோட வேல்யூ என்னன்னு பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் வரைக்கும் போகுதுன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம இதை கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 11,000 கோடி வரைக்கும் இந்த கோகோமெலனோட பிராண்ட் வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லப்படுது. ஜஸ்ட் திங்க் இட் கைஸ். என்னதான் வந்துட்டு 2020 வந்து பார்த்துட்டோம்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் கம்பெனி வாங்கியிருந்தாலும் கூட 2019 வரைக்கும் இது வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சேனல் தான் அது. ஸோ அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னு பார்த்துட்டோம்னா இவங்க வந்து பார்த்தோம்னா 2010 வெறும் 1200 சப்ஸ்கிரைபர் இருந்த போதிலும் இவங்க விடாமுயற்சியால கன்சிஸ்டன்சியாக அப்லோட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபேஸ்லெஸ் சேனல் கைஸ். தங்களோட முகத்தை கூட காட்டாம இன்னைக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் கொண்ட தேர்ட் மோஸ்ட் சப்ஸ்கிரைப்டு யூடியூப் சேனலா இருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இதுல இருந்து இன்னொரு விஷயம் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்குது கைஸ். அது என்னன்னு வந்து பார்த்துட்டோம்னா தன்னுடைய முகத்தை காட்டாம கூட இன்னைக்கு இவ்வளோ பெரிய $1 பில்லியன் கம்பெனி உருவாக்க முடியுங்கிறது தான் இவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்குது. தென் கைஸ் இதே மாதிரி நம்மளும் ஒரு நாள் $1 பில்லியன் கம்பெனியா வளருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் கைஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், யூ கேன் மேக் யுவர் வீடியோ வித் ஷோயிங் யுவர் ஃபேஸ் ஆர் நாட். இட்ஸ் நாட் அபவுட் தட் கைஸ், இட்ஸ் அபவுட் யுவர் இன்ட்ரெஸ்ட் and what's make you too happy. Don't forget it, just do it. கன்சிஸ்டன்சியாக அப்லோட் பண்ணுறது மூலிமா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்மளும் இதே மாதிரி ஒரு நாள் $1 பில்லியன் கம்பெனியாக வளருவோம். நீங்களும் வளருவீங்க, நானும் வளருவேன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். until signing off. Shh, don't tell anyone, I am Batman.